ஹலோ உறவுகளே, வெல்கம் பேக் டு மது விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டியூஸ்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வீட்டில் இருந்து என்னென்னலாம் பண்ணேன், என்னென்னலாம் செஞ்சேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். மார்னிங்கே வாசத்தளித்து அழகாக ஒரு கோலம் போட்டேன். நான் தான் இன்றைக்கி வாசத்தளித்து கோலமே போட்டேன். அப்புறம் கிச்சனுக்கு வந்து பார்த்தா அம்மா ஒயிட் ரைஸும் புளிச்சக்கீரை கடையிலும் செய்யலாம் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மா ஆஃபீஸ் கிளம்பணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் தான் எல்லா வேலையும் பார்த்தேன். பாத்திரம் விளக்கி வீடெல்லாம் கூட்டி, என்னடா இங்கே ஒரு பையன் படுத்திருக்கானே அப்படின்னு பார்க்காதீங்க, அந்த கதையை நான் அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு மார்னிங் டிஃபனுக்கு தோசையும் கார சட்னியும் சாப்பிட்டுட்டு 10 o'clock ஆனதும் ஒர்க் லாகின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் என்னடா இந்த பையன் வீட்டில் இருக்கானேன்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆமாம், அவன் இன்றைக்கி லீவ் போட்டான் என் தம்பி. ஏன்னா அவனுக்கு வந்துட்டு ஸ்டொமக் பெயின், காலை எந்திரிக்கையிலேயே ஒரே அழுக. அப்புறம் லீவு போட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒர்க் வந்துட்டு 15 minutes பெர்மிஷன் போட்டுட்டு நானும் தம்பியும் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். குட்ரா தம்பி, நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னால், ஆஹா நான் தான் ஓட்டுவேன், நீ உட்காரு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் அப்படியே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக கிளம்பிட்டோம். நிறைய கோவில்லாம் இருந்தது, அதை அப்படியே சாமி கும்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம். வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறான் தம்பி அப்படின்னு காமிச்சு, நிறைய தண்ணி குடிக்கணும், கீரைலாம் நல்லா சாப்பிட்ணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும், வெஜிடபிள்ஸாக சாப்பிட்ணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் எழுதி கொடுத்தாரு. இன்ஜெக்ஷனை பார்த்தோன்னே சாருக்கு வந்துட்டு பயம் வந்துருச்சு. முகத்தில் அவ்வளோ ஒரு மரண பயம். வேணாம் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வாள் தான் இவ்வளோ வளர்ந்துருக்கானே தவிர நல்லா பயந்துட்டான். அப்புறம் டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. ஊசி போட்டதுக்கப்புறம் ஊசி போட்டாங்களா அப்படின்னு கேட்குறான். வலிக்கவே இல்லை அப்படின்னு கேட்டான். ஊசி போட்டாங்க, வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்புறம் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட்ஸ்லாம் வாங்கி எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவன் சோகமாக அந்த வழியிலேயே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் நான் என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 15 minutes தான் ஒர்க்கு நான் பெர்மிஷன் போட்டிருந்தேன். அதான் அது எக்ஸ்ட்ரா 10 minutes ஆகிடுச்சு. அப்புறம் லஞ்ச் பிரேக் வந்துச்சு. லஞ்ச் பிரேக்கில் அம்மா காலையிலேயே புளிச்சக்கீரை செஞ்சுருந்தாங்க இல்லையா, நாங்கள் தனித்தனியாக வச்சா சாப்பிட மாட்டோன்ட்டு அம்மா அதிலே போட்டு கிளறி வச்சுட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி, என் தங்கச்சி சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணியிருந்தா அதையும் வச்சு சாப்பிட்டுட்டு, அந்த ரோஸ்ட் பண்ண பேன் வந்துட்டு அதுலேயே மசாலா நிறையா இருந்தது. சரி அதில் ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒர்க் பார்த்துட்டு, அப்புறம் ஒர்க் முடிஞ்சோன்னே லாக் அவுட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் என்னடா இவள் வீட்டில் இப்போ தான் லாக் அவுட் பண்ணால் வேறு எங்கேயும் ஒரு பிளேஸில் இருக்கான்னு நினைக்காதீங்க. ஆமாம், வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, தண்ணி ஊற்றாதீங்க அப்படின்னு சொல்லவும் நாங்கள் இன்றைக்கி துணிலாம் கிளாத்ஸ்லாம் வாஷ் பண்ணலை. சரி தம்பி வீட்டில் இருக்கான், எனக்கு துணைக்காவும் இருப்பான் அப்படின்னு ஆற்றுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு வாஷ் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டோம். நாங்கள் ஆற்றுக்கு வரதே ரொம்ப ரேரு தான். எப்போயாவது இந்த போர்வை இது மாதிரி இருந்தால் தான் நாங்கள் ஆற்றுக்கு வருவோம். இல்லைனா வீட்டில் மிஷினில் போட்டுக்குவோம், இல்லைனா கையிலேயே துவைச்சிக்குவோம். இன்றைக்கி வந்துட்டு சரி துவைக்கலாம், தம்பியும் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என் துணி, என் அம்மா துணி, என் தங்கச்சி துணி, என் தம்பி துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு துவைக்கலாம் அப்படின்னு. இந்த பையன் நடுவில் இந்தா உனக்கு வென்டோஸ் வேணுமா அப்படின்னா, ஆமாம் வேணும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டையும் வாங்கி வாயில் போட்டுட்டு அப்படியே நானும் துணி துவைச்சிட்டு இருந்தேன். என் தம்பி தான் வீடியோ கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தான். நீ எடுத்தே அவன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தான். நீ எடுக்கணும், நான் வந்துட்டு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ஆற்றுல துணி துவைக்கிறது ஒரு நல்ல பெனிஃபிட். ஏன்னா அங்கனே துவைச்சி அங்கனே அலசிக்கலாம். அதே மாதிரி அழுக்கு தண்ணி ஒரே இடத்துல சேராது. நம்ம வீட்டில் இப்போ அலசணும் அப்படின்னா பக்கெட்டில் அலசி ஊற்றிட்டு அப்படி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இங்கே அந்த கஷ்டமே இல்லை. அங்கனே அலசி நல்லா சாரீலாம் நல்லா விரித்து விட்டுட்டு நல்லா அலசலாம். அப்புறம் துணிலாம் துவைச்சி முடிச்சுட்டு வீடியோ கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆற்றை. அப்புறம் இவன் இருக்கான் பாருங்கள், இந்த பையனை நான் ஆற்றுலேயே இறங்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன்னா ஊசி போட்டிருக்காங்க, காய்ச்சல் எதுவும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு ஒரு 5 minutes மட்டும் விளாட விட்டேன். அதில் வேறு என்கிட்ட வேறு வம்பிழுத்துட்டு இருந்தான், என் மேலே தண்ணியை தெளிச்சிட்டு வேறு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் துணிலாம் காய போட்டுட்டு, இப்போல்லாம் காற்று ரொம்ப அடிக்குது அப்படிங்கிறதுக்காக முன்னெல்லாம் கிளிப்பே போட மாட்டோம். நாங்கள் அப்படியே துணி காய வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போல்லாம் காற்று ரொம்ப அடிக்குது, பக்கத்து ஃப்ளாட்டில் விழுந்துருது, இல்லைனா எங்கேயாவது போய் விழுந்துருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணிக்கும் ஒரு கிளிப்பை போட்டு விட்டோம். அப்புறம் எல்லாத்தையுமே சுற்றி கேப்சர் பண்ணிவிட்டு கீழே வந்து மார்னிங்கே காய்ச்சின பால், அப்புறம் அது வீணாக போயிடும் இல்லையா, அது திருப்பியும் சூடு பண்ணி காய்ச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சூடு பண்ணி காய்ச்சிட்ருந்தேன்.
அப்புறம் அதுக்கு நடுவில் உனக்கு டீ வேணுமா தம்பி, அது வேணுமா தம்பி இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தேன். பட் ஆனால் அவன் எதுவுமே எனக்கு வேணான்னு சொல்லிவிட்டு சரி போ அப்படின்னு இந்த பாலை ஊற்றி தயிருக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டேன். அப்புறம் மார்னிங் விளக்குன பாத்திரம்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஸ்பூன்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு அப்புறம் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தது, அதை அப்புறம் தண்ணி ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன். இந்த பையன் வீட்டில் இருந்தால் தான் ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். எங்கள் அம்மா இது அந்த நிலைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலையன்ஸில் வாங்கிட்டு வந்தாங்க, அதை கழட்டி போட்டு வச்சுருக்கான் பாருங்கள். அப்புறம் அதையும் எடுத்து நிலையில் போட்டு விட்டுட்டு எங்கள் அம்மாவுக்கு அந்த நிலைக்கு அந்த போட்டிருந்தா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதெல்லாம் முடிக்கவே எனக்கு 5:40 ஆகிடுச்சு. அப்புறம் இன்றைக்கி விளக்கேற்றி சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வீடை கூட்டி எல்லா வேலையும் முடிச்சுட்டு இது பண்ணவே எனக்கு வந்துட்டு கரெக்டாக டைம் இருந்தது. அப்புறம் 6 மணி ஆனதும் ஸ்விட்சை வெளியில் லைட் போட்டு விட்டுட்டு வீடெல்லாம் லைட் போட்டு விட்டுட்டு கந்த சஷ்டி கவசம் போட்டுட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாமிலாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன், கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு. அப்புறம் தம்பிக்கு வந்துட்டு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு ஹோம்ஒர்க் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அந்த வீடியோலாம் கேப்சர் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு எனக்கு பூரி செஞ்சு தரியா அக்கா அப்படின்னு கேட்டான். சரி செஞ்சு தருவோம் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூரி மசாலா எல்லாத்தையும் செஞ்சு தந்தேன். பூரி மசாலா உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் இன்றைக்கி எங்கள் நைட்டோட டின்னரு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் காசிப்ஸ்லாம் பேசிவிட்டு அப்புறம் படுத்து தூங்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய் பாய்.